வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இயற்கணிதம், அல்ஜிப்ரா அதனுடைய தொடர்ச்சியை பார்க்குறோம். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், அதாவது இருபடி சமன்பாடு. இந்த சமன்பாடுடைய அடுக்கு 2ஆக இருக்கிறனால இந்த சமன்பாட்டுடைய அமைப்புக்கு பேர் இருபடி சமன்பாடு. இது 2 மூலங்கள் கிடைக்கணும், 2 ஆன்சர் கிடைக்கும், 2 ரூட்ஸ் கிடைக்கும். அது வித்தவுட் ஃபைண்ட் த ரூட்ஸ், மூலங்கள் கண்டுபிடிக்காமலேயே அதனுடைய தன்மை என்ன, மூலங்களின் தன்மை என்ன, நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா b² - 4ac இஸ் ஈக்குவல் டு 0. அப்படின்னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். 0ன்னா b² - 4ac கிரேட்டர் தென் 0ன்னா ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 0 அப்படி போட்டால் ரூட்ஸ் ஆர் ரியல். லெஸ் தென் 0னா ரூட்ஸ் ஆர் இமேஜினரி ஆர் நாட் ரியல். மெய் சமம் அல்ல, கற்பனை, அதாவது மெய் அல்ல. இதுதான் இதோடைய ஃபார்முலா. இதை பயன்படுத்தி என்டிபிசியில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எல்லா கொஸ்டின்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. அது மாதிரி குரூப் டிலையும் கேட்டிருக்காங்க. இது 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்காது, 10th ஸ்டாண்டர்ட் சிலபஸ். ஸ்டேட் போர்டு, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் 10th ஸ்டாண்டர்ட் அல்ஜிப்ராவில் இருக்குது. அது மாதிரி சிபிஎஸ்சி அதுலேயும் இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் 2 ஸ்டூடெண்ட்ஸ் இதை நல்லா கவர் பண்ணுங்கள், பாடிங்க, பார்க்கலாம். இப்போ 2x² - 3x + 5 = 0. நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ். டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ். மூலங்களின் தன்மையை சோதிக்க. அப்படின்னா b², இது a, இது b, இது c. x² கோஎஃபிஷியன்ட் ஏன்னு எடுக்கணும், x கோஎஃபிஷியன்ட் பின்னு எடுக்கணும், இதை சின்னு எடுக்கணும். b² - 4ac ஓட ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். இதை ஸ்கொயர் பண்ணால் 9 - 4 × 2 × 5. b² 9 - 40 = -31, which is less than 0. மைனஸில் வந்தால் 0விட குறைஞ்சதுன்னு அர்த்தம், குறையன். அப்போ நான் மூலங்கள் கற்பனை, நாட் ரியல், மெய் அல்ல, மூலங்கள் கற்பனைன்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், இதே மாதிரி b² - 4ac இதை ஸ்கொயர் பண்ணுங்கள், 16, இதை ஸ்கொயர் பண்ணால் 3 -4ac is equal to 16 3s are 48 - 48 is equal to 0. So roots are real, மெய், ரியல் அண்ட் ஈக்குவல். மெய் சமம், மூலங்கள் மெய் சமம். அது மாதிரி பாருங்கள், b² 4 - 4ac is equal to 4 + 200 is equal to 204. ப்ளஸில் வந்தால் மூலங்கள் மெய், சமம் அல்ல, நாட் ஈக்குவல், தட் இஸ் அன்ஈக்குவல். சரியா? ரைட். அடுத்தது பாருங்கள், a + b டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் தான். ஏங்கிறது a + b, பிங்கிறது 2 × ஸ்கொயர் பண்ண 4, இதை ஸ்கொயர் பண்ண ஸ்கொயர் ரூட் ரிமூவ் ஆகிரும், -4ab. இது ஃபுல்லாகவே b² - 4ac. சிங்கிறது இந்த a - b. a + b × a - b, a² - b² ஆயிரும். ஸோ 4 × a² - b² × கட் கொடுத்த ஆன்சர் 0. ரூட்ஸ் ஆர் ஈக்குவல், மூலங்கள் மெய் மற்றும் சமம். சரிதானா? இதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்த சம அடுத்த பார்ப்போம். பாருங்கள், ரூட்ஸ் ஆர் ரியல், ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல், மூலங்கள் மெய் மற்றும் சமம். எல்லா கணக்கும் மெய் என்று சமம் எனில் கேயின் மதிப்பு எனக்கு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. b² - 4ac is equal to 0. k is equal to square root of 24. So
ஸோ k is equal to square root of 24. நெக்ஸ்ட் இதை ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிக்கணும். kx ஸ்கொயர் மைனஸ் 2kx ப்ளஸ் 6 is equal to 0. b ஸ்கொயர் 4k ஸ்கொயர் மைனஸ் 4ac is equal to 0. ரெண்டு பக்கம் 4k காமன் எடுங்க. k minus 6 is equal to 0. Then k is equal to 0, 6. Similarly, b square minus 4 roots are real and equal. மெய் மற்றும் சமம் எனில் k இன் மதிப்பு என்க. So k square is equal to 48. Then k is equal to root 48 plus or minus. k ஸ்கொயர்லேருந்து k வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணணும். ரூட் 48 4 into root 3 எழுதலாம். Similarly, b square 3k. So 9k square minus 4ac. ரெண்டு பக்கம் 9k காமன் எடுங்க. ரிமைனிங் k minus 4 is equal to 0. So k is equal to 0, 4. k is equal to 0, 4. இந்த சம பாருங்க, k is equal to 0, 4 கொடுத்துருக்கு. 0 வர சான்ஸ் கிடையாது. சப்போஸ் 0 இதில் போட்டால் இது ஃபுல்லாக 0 ஆயிரும். அதனால் k is not equal to 0, k is equal to 6 only answer. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. k இங்கேயும் வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்கு. ஸோ k equal to 0 போடலாம், தப்பு இல்லை. ஓகே, சரி. அடுத்த சம் பாருங்கள், இதே தான். ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k. b ஸ்கொயர் மைனஸ் 4ac 2k ப்ளஸ் 2. இதை ஸ்கொயர் முடிஞ்சால் ப்ளஸ்ஸாக மாறிடுது. மைனஸ் 4ac a1 a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் minus 4 plus can cancel. So 8k plus 8k is equal to minus 4. Then k is equal to minus 4 by 8 minus 1 by 2. Or format. அல்லது a square minus b square 2k the whole square இருக்கு. இதை 2k the whole square எழுதலாம். a square minus b square a minus b into a plus b ன்னு எழுதலாம். a minus b into a plus b இப்படி எழுதியிருந்தா ஆன்சர் இந்த 2k 2 கேன்சல் ஆயிரும். ஸோ 4k plus 2 is equal to 0, 4k is equal to அதுவும் மைனஸ் 1 by 2ன்னு வரும். சரிதானா? ரைட். இங்கே அடுத்தது பாருங்கள், kx இன்ட்டு இதே மாதிரி உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 3x square into k plus 10kx plus 25 is equal to 0. Plus 25 is equal to 0. பாருங்கள், ஏங்கிறது 3k, பிங்கிறது 10k. ஸ்கொயர் பண்ண 100k ஸ்கொயர் மைனஸ் 4ac. இது ஒரு 100. ரெண்டு பக்கமும் 100k காமன் எடுத்தோம்னா k minus 3 equal to 0. Then k equal to 0, 3 கிடைக்கும். இது அதே மாதிரி 0ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா இது ஃபுல்லாக 0 ஆயிரும். ஸோ நான் இது 0 கிடையாது, k equal to 3 ஒன்லி ஆன்சர். அதே மாதிரி பாருங்கள், இது a, இது b, இது c. b ஸ்கொயர் மைனஸ் 4ac b ஸ்கொயர் மைனஸ் 4ac equal to 0. ரெண்டு பக்கம் 4k minus 2 காமன் எடுத்துக்கோங்க. k minus 12. ரிமைனிங் வந்து இங்கே k minus 12ன்னு வரும். இங்கே வந்து minus 2 மட்டும் இருக்கும். equal to 0. Then k minus 12 equal to 0, k equal to 12. k minus 14 equal to 0, k equal to 14. So 12, 14. Answer 12, 14. சரிதானா? இதெல்லாம் ரூட்ஸ் ஆர் ரியல் கொடுத்து அண்ட் ஈக்குவல்னு சொன்னதுனால பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அந்த ஃபார்மெட்டில் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac
இஸ் ஈக்குவல் டு 0ன்னு அப்ளை பண்ணி இந்த ஃபார்முலா ஃபுல்லாக செஞ்சுருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்கள், தி ரூட்ஸ் ஆர் ரியல்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் கிரேட்டர் தென் 0. தி ரூட்ஸ் ஆர் ரியல்னு கொடுத்துருந்தாங்கன்னா, ஏற்கனவே இந்த ஃபார்முலா எழுதியிருக்கேன். தி ரூட்ஸ் ஆர் ரியல்னு சொன்னால் கிரேட்டர் தென் 0. வெறும் ரியல்னு சொன்னால் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அண்ட் டிஸ்டிங்க் சொன்னால் தான் கிரேட்டர் தென் 0. பாருங்கள், பி ஸ்கொயர் 9 மைனஸ் 4 இன்ட்டு 2 இன்ட்டு பி. கவனிங்க, இதில் -4 இன்ட்டு 2 8p கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு -9. ரெண்டு பக்கம் மைனஸை இந்த இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவாங்க. இதை கிரேட்டர் தென் லெஸ் தெனாக மாறிடும். மைனஸ் ரிமூவ் பண்ண போச்சில் கிரேட்டர் தென் லெஸ் தெனாக மாறிடும். 9/8. சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் வருது, மைனஸ் ரிமூவ் பண்ணிங்கன்னா. சரிதானா? சரி, திரும்ப ஒருக்க பார்த்து வச்சுக்கோங்க. பி ஸ்கொயர் மைனஸ் 4ac, சாரி, பி ஸ்கொயர் என்ன வருதுன்னு பாருங்கள், 3 ஸ்கொயர் 9 மைனஸ் 4ac. 9 அங்கே போச்சுன்னா என்ன வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ 9 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 9/8. அதே மாதிரி இந்த சம்மை பாருங்கள், ரூட்ஸ் ஆர் ஈக்குவல்னு கொடுத்துருக்கு. ரூட்ஸ் ஆர் ஈக்குவல், ரூட்ஸ் ஆர் ஈக்குவல். இந்த சம் இருக்கட்டும், அப்புறம் பார்ப்போம். ரூட்ஸ் ஆர் ரியல். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac, இதில் பிங்கிறது இவ்வளவும் பி. 27 இன்ட்டு 3/1/p மைனஸ் 15 பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இது 9x ஸ்கொயர்னு போடணும். அப்போ 9 அர்த்தம் இன்ட்டு 4 இஸ் ஈக்குவல் டு 0. ரூட்ஸ் ஆர் ஈக்குவல். இது அப்படியே அந்த சைடு கொண்டு போயிருங்க. 27 இன்ட்டு 3/1/p minus 15 the whole square is equal to 416 into 9. இந்த ஸ்கொயரை ரிமூவ் பண்ண ஸ்கொயர் ரூட் போடுறீங்க. ஸ்கொயர் ரூட் போட்டிங்கன்னா இது +4 × 3 12 ப்ளஸ் ஆர் மைனஸ் 12ன்னு வரும். ப்ளஸ் ஆர் மைனஸ் 12. இப்போ நான் +2 எடுத்துக்கோங்க, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அப்புறம் -2 எடுத்தால் என்ன வருதுன்னு பார்ப்போம். இதில் 27 மேலே +2 எடுத்துக்கிடுவோம். 27 3/3ன்னு எழுதலாம். ஸோ 3/3 இன்ட்டு 3/1/p. ஸோ மல்டிப்ளை பண்ணத்தில் பவர் ஆட் பண்ணணும். இண்டிசஸில் சேருது. 12 எடுத்துக்கோங்க. ஸோ 3/3 + 1/p இஸ் ஈக்குவல் டு, அங்கே போனால் 27 ஆயிரும். ஸோ 27 3/3ன்னு எழுதலாம். இப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா 1/p = 0. p வந்து நாட் டிஃபைன் ஆயிரும். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா +2 எடுத்திங்கன்னா. ஸோ அதனால் பியை வந்து -12 மட்டும் எடுத்துக்கிடணும். 3/3 + 1/p -15 = -12ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ 3/3 + 1/p அது +3 +15 ஆயிரும், 3ன்னு ஆயிரும். 3/1. இப்போ கம்பேர் பண்ணுங்கள். is equal to 1. 1/p is equal to -2. p is equal to 1/- அல்லது -1/2. இதுதான் ஆன்சர். இது என்டிபிசியில் கேட்ட கொஸ்டின். என்டிபிசி ஆர்ஆர்பியில் கேட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. p நாட் டிஃபைன். இந்த ப்ளஸ் எடுத்திங்கன்னா p = -1/2. மறந்துடாங்க, -112 தான் எடுக்கணும். இது வரைக்கும் நமக்கு வேறு மாதிரி நீங்கள் சிந்திச்சிருப்பீங்க. மறந்த ஆன்சர் தப்பு நினச்சிடாங்க. p = -1/2. மைனஸ் எடுத்தால் தான் வரும். இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டிருந்தா தான் வரும். இந்த மெத்தடுக்கு தான் கரெக்டாக இருக்கும். சரிதானா? ரைட்டாக. அடுத்தது பாருங்கள், ரூட்ஸ் ஆர் ஈக்குவல் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ b² - 4ac = 0. 4 × 5 -4ac is equal to 0. -16a is equal to 20. -20. a is equal to 20/16. 5/4. a is equal to 5/4. சரிதானா? அடுத்தது b² - 4ac. b² - 4ac 64
minus 4ac 8m is equal to minus 64, m equal to 8. Roots are equal. அடுத்து பாருங்கள், ரூட்ஸ் ஆர் ரியல் ரூட்ஸ், வெறும் ரியல் ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் கிரேட்டர் தென் 0னா டிஸ்டிங்க்ட்னு அர்த்தம், சமம் அல்ல, வெறும் மெய் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 4 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 0, 16 minus 4p greater than or equal to 0. ரெண்டு பக்கம் 4 காமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லை 4 டிவைட் பண்ணிங்கன்னா 4 minus p is greater than or equal to 0. 4 minus p is greater than or equal to 0. இந்த ப்ளஸ் 4 அங்கே போயிடும், -4 ஆயிரும். மைனஸை சேஞ்ச் பண்ண மத்தில் p less than or equal to 4. ஆன்சர் p less than or equal to 4 ஆன்சர். சரிதானா? ஸோ கொஞ்சம் இதே மாதிரி உள்ள செம்ம திரும்ப ஒருக்க போட்டு பாருங்கள். வேறு எதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதை பிடிச்சதை ஷேர் பண்ணுங்கள், தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள், யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். என்டிபிசி எக்ஸாம், என்டிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு, 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், வீட்டில் டிஎன்பிசி சிபிஎஸ்சிக்காரங்க இதை அழகாக ஃபாலோ பண்ணலாம். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.